அனைவருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் MNT சமையலுக்கு வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பாவக்காய் வறுவல் கசப்பே இல்லாமல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு பாவக்காயை நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இந்த பாவக்காயில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாவக்காயில் தண்ணி விட்டுருக்கோம். இதுக்கு தேவையான மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கலந்து வச்சுருக்கோம் பாவக்காயில். இந்த பாவக்காய் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ பாவக்காய் வறுவல் செய்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். சோம்பு, கொஞ்சம் சீரகம், இது நல்லா பொரியட்டும். இப்போ சீரகம் சோம்பு பொரியவும் அது கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு பெரிய வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிச்சு. ஒன்றும் பாதியமாக வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கல் உப்பு போடக்கூடாது, சால்ட்டு தான் போடணும். சால்ட்டு அளவாக போடணும். ஏன்னா பாவக்காய் நல்லா வதங்க ஆரம்பிக்கவும் நல்லா கொஞ்சமாயிரும். அடுத்து உப்பு போடவும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம பாவக்காயை உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கிறணும். இந்த எண்ணெயிலே நல்லா வறுக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். இப்போ நல்லா 2 நிமிஷம் மூடி போட்டு வதக்கவும் நல்லா வதங்கிருச்சு பாவக்காய் எல்லாமே. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து விடணும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இதை நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தோம் அப்படின்னா ஒரு துளி கூட கசப்பே இருக்காது. இப்போ சூப்பரான பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.